சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் செங்கோட்டையன் தலைமையில் ரகசிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். 2026 சட்டசபை தேர்தலில் யார் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும்? மக்களவை தேர்தலில் போட்டியிட்டது போல் இந்த தவறை செய்துவிடக்கூடாது. மக்களவை தேர்தலில் பணக்காரர்களை பார்த்து எடப்பாடி வேட்பாளராக அறிவித்துவிட்டார். இதனால் டெபாசிட்டை இழக்கக்கூடிய தொகுதிகளாகவும் அதிமுக மாறியது. 2026 சட்டசபை தேர்தலில் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள், எந்த இடங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். எடப்பாடி தனித்து தீர்மானிக்க கூடாது என்பதற்கேற்ப செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிக முக்கியமான தேர்தல். எப்படியாவது ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற போராட்டம். ஆனால் அதிமுகவின் தொண்டர்கள் பிரிந்து கிடப்பதன் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியிலும் செங்கோட்டையனும் மற்ற மாஜி அமைச்சர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடிக்கு அது எல்லாம் கவலையே கிடையாது. தனக்கு பொதுச் செயலாளர் பதவி இருக்கிறது, தன்னுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்கிறது என்பதை மட்டும்தான் எடப்பாடி நினைத்து கொண்டிருப்பதாக செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதிமுக இதுவரை இரண்டாவது முறையும் தோல்வியடைந்தது கிடையாது. ஆனால் இந்த முறை இரண்டாவது முறை தோல்வி அடைந்துவிட்டது என்றால் அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறுவதோடு புதிய கட்சியின் செல்வாக்கும் அங்கீகாரமும் அதிகரித்துவிடும். இது அதிமுகவின் கட்சியே தமிழகத்தில் காணாம போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி இல்லாத ரகசிய ஆலோசனை கூட்டமாகத்தான் இதை நடத்தியுள்ளார். தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். ஒன்று, அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் வெற்றிக்காக செயல்பட வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடியை மீறி அதிமுகவின் வெற்றிக்காக நாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே பேசியிருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையின் ஆலோசனை கூட்டம் நடத்தியது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.